இங்கே செட்டில் ஆக போகிறோம். செட்டில் ஆயிடும், போயிட்டு செட்டில் ஆயிடும். தெரியும் தானே, குளிருக்கு சுட சுட ஏதாவது சமைப்ப கடைசியாக தமிழ் ரோசனை கையால் ஒரு சாப்பிட்டு விலைக்கு இலங்கையிலே கொடுக்குறீங்களா ஒரு தரம் அவ்வளோத்துக்கு சரியான மலிவாக கொடுத்து கொண்டிருக்கணும். அங்கே வெற்றிடம் எல்லாம் இது ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மாதிரி கிடக்குது. கார் சாரவாசமா வேற லெவல்ல போட்டு எடுக்கிறோம். இதுல இருந்து எண்ணெய் எடுக்கணும். சரியா அப்பா எப்படி வாங்க நடந்தது? வெற்றிகரமாக சிக்கனை போட்டு கொண்டிருக்கிறார். அருமை அருமை. உண்மைக்கும் ரோஸ்ட் பானோட சாப்பிட்டா எப்படி இருக்குமா? அப்பா ஆவி பறக்குது. உள்ளி, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் கருவாப்பட்டிகள் ரசி கொடுவோம். அதெல்லாம் போடுவோம். எங்களை விரும்பின போடுவோம். பாருங்க எவ்வளோ எண்ணெய் வந்துருக்கு. கொஞ்சம் எண்ணெயுமே நாங்கள் இதுக்கு பாதிக்க போகிறோம். இல்லை ஒரு 1/4 லிட்டர் 1 லிட்டர் எண்ணெய் வேறு உப்புல வேகமாக வெட்டுறா 2 பேரும் இறைச்சியை நல்ல பச்சை மிளகாய் ஊர்ச்சேவல் உயிருடன் 1 கிலோ. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சோமாக இருக்க வேணும்னு சொல்லி நான் கடவுள் பாதிச்சுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காலையில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சுண்ணாத்தில் ரபி ஃபார்முக்கு வந்திருக்கோம். எதற்காண்டி நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னு சொன்னால், இன்றைக்கு அடிக்கிற குளிருக்கு சுட சுட ஏதாவது சமைப்போம்ன்றக்காண்டி வந்திருக்கிறோம். இன்றைக்கு பச்சிலஸ் குக்கிங். என்ன பச்சிலஸ் குக்கிங்? தமிழ் ரோஸின் கை பக்குவத்தில் இன்றைக்கு சமைச்சு தரப்போகிறோம். அதை நாங்களுமே டேஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நாங்கள் இந்தியாவுக்கு ஒரு பயணம் கொண்டு போக போகிறோம். அப்போ கடைசியாக தமிழ் ரோஸின் கையால் ஒரு சாப்பிட்டு போயிட்டு திருப்பி வருவீங்க. இல்லாட்டி அங்கேயே செட்டில் ஆகிடும். போயிட்டு செட்டில் ஆகிடும். தெரியும் தானே, போனால் நாங்கள் செட்டிலே ஆகிடும். ஆக்கள் போனால் அப்படி 2-3 மாதம் கழிச்சு தான் விரைவினோம். அப்படி தான் நாங்கள் இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ இங்கே ரவி ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே சரியான மலிவாம் இறைச்சி சரியான மலிவாம். வெளியில் விற்கிறத விட கொஞ்சம் மலிவு போல தான் கிடைக்கும். மற்றது இங்கே ஊர்ச்சி நாங்கள் என்னென்று வந்த நாங்கள்டா இங்கே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து நாங்கள் ஒரு ரச்சி ஒன்று தேடி பார்த்துனாங்க. அப்போ அந்த ரச்சி இங்கே கிடக்கணும், இங்கே இருக்குன்னு சொன்னவன் என்ன. அப்போ ஒரு ஐடியா வந்துட்டோம். பக்கத்தில் நின்றுனாங்க. இப்போ சொன்னாதில் வந்து நாங்கள் இன்றைக்கு மழை அடித்த மழையை பாருங்கள். தொடர்ந்து 2 நாளைக்கு சரியான மழை, வெள்ளம் போடுற அளவுக்கு மழை. இந்த வெள்ளம் போகிற அளவுக்கு மழை. அங்கே மட்டக்களப்பில் வெள்ளம் போட்டுவிட்டான். என்னென்னு சொன்னால், எங்கே அம்மாண்டு கேட்பீங்க. அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவளுக்கு காய்ச்சல், ஒரு நார்மல் காய்ச்சல். அப்போ வேலையில் அதுவே அந்த அவாவையின் கஷ்டப்படுத்துவாங்க. இன்றைக்கு நாங்கள் பஜ்ஜில் சமையல் இன்றைக்கு நாங்கள் சும்மா இரும்பு ஒடியாகிறதுக்கு இரும்பு அடியாகிறதுக்கு நாங்கள் நல்ல ஊர்ச்சேவல் காய்ச்சி சாப்பிட போகிறோம். உட்டிச்சு காய்ச்சி சாப்பிட போகிறோம். சேவலை அப்படியே உலக்கையால் இடிச்சு அப்படி இடிச்சு ஒரு சூப் ஒன்று வச்சா சும்மா வேறு லெவல்லாம் இருக்கும். என்ன அவருக்கு நாங்கள் ஊர்ச்சேவலை வச்சு பிரியாணி ஒன்று போட்டு நாங்கள் வேறு லெவலில் இருந்தால் அதெல்லாம் மறக்க முடியாத ஞாபகங்கள். முந்தி அந்த நேரத்தில் இப்போ 2-3 வருடங்களுக்கு முதல் நாங்கள் எல்லாம் யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் கொஞ்சம் பேர் ஒரு டீம் இருக்கிறோம். இருக்கிறீங்க ஒரு 3-4 பேர் இருக்கிறோம், 4-5 பேர் இருக்கிறோம். ஜெசி அண்ணா, சங்கர், அப்படி 5-6 பேர் இருக்கிறோம். அப்போ எல்லாரும் சேர்ந்து போடுவோம், சமையல் போடுவோம். ஒரு நாளை சேர்ந்து போட்டால் அதை பார்க்கறதுக்கு எங்களோட சௌரங்கள் கணவர் இருக்கணும். நாங்கள் முந்தி நீங்களும் தான் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பெரிய என்ன சொல்கிறது, நாங்கள் டீமாக தான் இருக்கோம். யாழ்ப்பாண யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டீமாக தான் இருக்கிறோம். அந்த எங்களோட குழுக்குள்ளே இருக்கிற சொல்கிறத படி தான் நாங்கள் கேட்போம். சரியோ, வித்தியாசமாக ஒன்றும் செய்ய மாட்டோம் நாங்கள். சரி, ப்ரோயிலர் இருக்குது, பேரான்ஸ் இருக்குது, கால்பன் இருக்குது, பன்றி இறைச்சி இருக்குடா. இந்த இன்றைய விலைப்பட்டியல் போட்டிருக்குது. ப்ரோயிலர் இறைச்சி 1150, பேரன்ஸ் 1400. நல்ல மலிவாக தான் கிடக்குது. கல்பேட் இருக்குது, பன்றி இருக்குது, ஊர்ச்சேவல் உயிருடன் 1 கிலோ. அதில் விலை போடையில் ஊர்பேடு, முட்டை எல்லா விலைகளும் போட்டிருக்கு. வேறுங்கோ இங்கே கொஞ்சம் ஃபேமஸான கடை. ஷாப்பிங் பேக்கும் 5 ரூபா போட்டு. இந்த மேலேயும் இதை வளர்க்கணும் போல. என்ன மேலே வளர்த்தான் கீழே உங்களுக்கு தாரோம். இன்னொரு மேலே தங்குற இடம். சரி, ஓகே சௌரங்க, நாங்கள் வாங்கிட்டு வந்து கதைக்கிறோம். என்ன இந்த பேரங்க உள்பக்கம் எவ்வளவுத்துக்கு க்ளீனாக இருக்கண்டு வேறங்க ஒன்று. இன்றைக்கு தான் இப்படி நான் கடை பார்க்குறேன். வித்தியாசமாக இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது. வேறங்க இந்த அங்கே வெற்ற இடம் எல்லாம் இது ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மாதிரி கிடக்குது. இறைச்சி வெற்ற இடம் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மாதிரி கிடக்குது. அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது உள்ளுக்குள்ளே. உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். இது சுண்ணாத்தில் இருக்குது. நீங்கள் ரவி ஃபார்ம் சுண்ணா கொண்டு அடித்தாலும் இந்த ஃபார்ம் வரும். இந்த பேரங்க எவ்வளோ மக்கள் இதில் இறைச்சி வாங்க வந்திருக்கணும்ண்டு கணவர் வந்திருக்கணும். அண்ணன் சொன்ன விஷயம் கேட்டீங்களோ நீங்கள்? இல்லை, அண்ணன் முன்னுக்கு இருந்தார். நான் சொன்னேன் 1150 ரூபா ப்ரோயிலர் கோழின்னு சொன்னேன். இப்போ எந்த கணக்கு பாரு சொல்ல 1/2 கிலோ நாங்கள் 800 ரூபா 900 ரூபாய்க்கு தான் வாங்கணும்னு சொன்னேன். 700 ரூபா 100 900 பேரும். அப்போ அவர் ஒரு கதை ஒன்று சொன்னார். எங்களோட விலைக்கு இலங்கையிலே கொடுக்குறீங்களா ஒரு தரம் அவ்வளோத்துக்கு சரியான மலிவாக கொடுத்து கொண்டிருக்கணும். வேறு உற்பத்தி செய்கிற இடத்துல கூட அப்படி கொடுக்க மாட்டேன். நார்மலாக அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற கோழி ப்ரீமா இந்த கோழிகள் கூட 1200 ரூபா. இதே 180 ரூபா அப்படி தான்
குடிக்கணும் 1150 ரூபாய் தான் கொடுக்கணும். உரிச்ச கோழி தான். இப்போ இந்த நீங்கள் நிற்கக்கூடாது உரிக்காத கோழியாண்டு. இல்லை ஒரு நாளைக்கு விலை மாறும், இன்றைக்கு இந்த விலை. ஆனால் பெருசாக ஆகக்கூடாது. நீங்கள் நிற்கிற கோழி நார்மலாக கடையில் விற்கிறத விட இங்கே குறைவாக தான் கொடுப்பினோம். அதை நான் சொல்லிக்கொள்கிறேன். வெங்காயமும் விடிய வாங்கின தோசையும் வச்சு சாப்பிட்றேன். நீங்கள் சமைச்சு சாப்பாடு தர எத்தனை மணி ஆகும்னு தெரிஞ்சுட்டு எனக்கு நீங்கள் இந்த வேகத்தை மட்டும் பார்த்துட்டு கால்குலேட் பண்ணுங்க. சரியே சரியே. சிக்கன் சிக்கன் ஊர்கோழியோ மற்றது பொரிச்சு சாப்பிட்றேன். வேற அங்கே இறைச்சி வாங்கினாங்க. அந்த பக்கம் இறைச்சி காட்டுங்க, மேலே காட்டுங்க இறைச்சியை. ஆட்டு இறைச்சி என்ன மாடு ரெண்டு மாறி மாறி ஒரு ரஜ்ஜி உண்டு. ஆட்டு ரஜ்ஜி அவ்வளோதான். காட்டு ரஜ்ஜி என்று சொல்லிவிடுங்க ஒரு ஐடியா. காட்டு 7 மேலே தாங்கினவனுக்கு 8 மேலே தூக்கினவனுக்கு விட்டு நீங்கள் விட்டு அது வெங்காயம் பட்டைக்கு வந்து நல்ல கத்தி கூறாக இருக்கும். நான் சரியா நான் மொத்தமாக ஓட்டுறேன்டா கண்ணு வாழை. வெங்காயம் எனக்கு அளவு வச்சுக்கிறதால சாப்பிட அப்புறம் வெங்காயத்தை வேணும். எனக்கு முன்ன இல்லாமல் தான் கல்யாணமாக சாப்பிட்டு இருக்காங்க. அளவாக பார்க்கணும் என்ன அளவான எந்த அளவு தெரியும் தானே கொள்ளளவு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வெங்காயம் எல்லாம் வெட்டி கொண்டு வந்த நாங்கள் மைக்கு பிழைச்சி போட்டது ஆகையால் நாங்கள் மைக்கு இல்லாமையே காணொலி எடுக்க போகிறோம். மைக்கு சம்பவம் செய்துட்டது. இதில் பேரங்கோ இதில் காட்டு இறைச்சி இருக்குது. என்ன இறைச்சின்னு கண்டுபிடிங்கோ, லீகலான இறைச்சி தான். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பமில்லை ரம்பையில் நல்ல பச்சை மிளகா, அதே மாதிரி வெங்காயம் வெட்டினது காணொலியில் எடுத்து நாங்கள் சின்ன கட்டம் சேர்த்து விடுறோம். இந்த வேறங்க வெங்காயம் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் இந்த மைக் பலதாய் மைக் இந்த பக்கம் கிடக்குது, அது இருக்கட்டும். ஒழுங்கா வேலை செய்த சம்பவங்கள் சிறப்பான ஆள், சம்பவம் செய்தது தரமான ஆள். நீ அந்த சொல்ற மாதிரி ப்ரோ என்ன செய்யறீங்க? இந்த பேரங்கோ இவர் இப்ப ரம்பையிலே வெட்டி வச்சுட்டு அதுக்கு முதலே வெங்காயம் மிளகாய் எல்லாம் வெட்டியாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சமையல் வேற லெவல்லாம் நடக்க போகுது. என்ன உள்ளி இடிக்க போறார், உள்ளி இஞ்சி இடிக்க போறார். மற்றது நாங்கள் சமையலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறைச்சி கூடன்னு சொல்லுவோம், இறைச்சி கறி காய்ச்சிடன்னு சொன்னால் இவ்வளவும் நாங்கள் களை கட்டுது வேறு லெவலில் தான் களை கட்டுது வேலை. இப்படியான சமையல்கள் முந்தி நீங்கள் எங்கள்ட காணொலிகளில் பார்த்துருப்பீங்க. என்ன வெளியில் வச்சு சமைப்போம்னு யோசிச்சு நாங்கள் சாதுவாக மழை பெய்ய துவங்க தான் நாங்கள் சத்தமுனாக இருந்துட்டோம். இதில் பாருங்கோ இது இறைச்சி கூடன்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஏன்னு சொன்னால் இறைச்சி கறிக்கு இந்த இதெல்லாம் நாங்கள் போடுவோம். இல்லை கருவா இருக்குது, மற்றது அன்னாசி பூ கணக்கு இருக்குது. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சின்ன சீரகம் இருக்குது, மற்றது இந்த பட்டை இலக்காய் எல்லாம் இருக்குது. இந்த பாருங்க இலக்காயை பாருங்கோ. மற்றது இஞ்சால கோகனட் பவுடர் வாங்கினாங்கள். என்ன பிரச்சனை என்றால் நாங்கள் இப்போ உடனே தேங்காய் வாங்கி திருவையிலாது தானே, அப்போ ஆகியால் டக்குன்ட்டு பவுடர் விற்றது பவுடரை வாங்கிட்டு நாங்கள் 2 பை வாங்கினாங்கள். மற்றது இஞ்சால இவரும் மூக்கு எழுத்து கொண்டு அழுகிறார். வேறங்கோ அழாத லவ் ஃபீலியர் எல்லாம் எல்லாருக்கும் வாழ்க்கையில் வாரது தான், அதுக்காண்டி நீங்கள் அழக்கூடாது சரியோ? அப்பா இது பெரிய அனுபவக்காரரா, பெரிய அனுபவம் உண்டு தானே அழகு. இல்லை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே வேறங்கோ இறைச்சி வெட்ட தயார். இறைச்சி வெட்ட தயார். சும்மா மஸ்கெட் கட்டி மாதிரி தான் இருக்குமா ரஜ்ஜி. ரஜ்ஜியை நீங்கள் நார்மலாக வேண்டி வெட்டுறதை விட கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு வெட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும். ஓ அது உண்மைதான். நானும் நார்மலாக அதாவது இப்போ இங்கே சிக்கன் கடையில் சிக்கன் வாங்கினா ஃப்ரிட்ஜு கொண்டு வச்சு விட்டு அடுத்த நாள் தான் வெட்டுவேன். அப்போ ஈஸியாக இருக்கும். ஏன்டா டக்குண்டு வெட்டுப்பாடும். என்ன வெட்டணும் அப்படி ஸ்பீட்டாக வெட்டுறீங்களா? என்னண்ணா 50-100 கிலோ இப்படி கணக்கு அடுக்கோண்டா. இது எனக்கு தெரிஞ்சு இப்போ பெரிய ஒரு செஃப்பாக இருக்கணும் அந்த காலத்தில். வெளியில் சொல்ல மாட்டேன் ஒருத்தருக்கும். ஆனால் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கேட்குறீங்களா இவர் பெரிய செஃப் உண்டு கடையில் ஹோட்டலில் வாங்க வேலை செய்யணும்னு கேட்குறதில்ல. நான் போகிறேன் வெளியில் பெருசாக. இந்த திறமை பார்த்துட்டீங்கன்னா இறைச்சியை பார்த்தா தெரியும் எப்படி வெட்டுறேன். நீ அடுத்து பார்த்தா தெரியும் எல்லாம் வேறு லெவலில் இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்கு. மற்ற என்ன புதினங்கள் சொல்லுங்க. ஏதாவது புதினங்கள் இருக்குதோ? என்ன 2 கறி வைப்போம். ஜெரின் வைக்க போறீங்களா நான் வைக்கட்டும்? நான் வைக்கிறேன். இன்றைக்கு லீவா? அப்படியே நான் உரல் எல்லாம் வச்சு இடிச்சல நான் போடுவேன். அது இல்லை இந்த பிரச்சனை தேவையில்லாத ஆமாம் இல்லை வைப்பேன். இல்லை நான் வைக்கிறேன், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேறு லெவலில் வச்சு தரேன், யோசிக்காதேங்க. வேறு லெவலில் இந்த கை பக்குவத்தை நான் காட்டுறேன் இன்றைக்கு. ஆனால் தக்காளி ஒரு இனிப்புக்கு தக்காளி ஏதாவது இருக்குது.
அப்போ சோசா வாங்கியிருக்கலாம். இனிப்புக்கு சீனி போடுவோம் என்ன கொஞ்சம்? இனிப்பே தேவையே இல்லை, கொஞ்சம் சீனி போடுவோம் என்ன? ஆனால் தெரியாது சீனி போடுறது கடைக்கு. தேங்காய் பால் விடுறீங்க, அது இனிப்பு தானே வேதனை சீனி உங்களுக்கு. இந்த வேறங்கோ இது என்ன செய்கிறீங்க நீங்கள்? இஞ்சி இடிக்கிறீங்களோ? இஞ்சி பிக்கிறாரா? இஞ்சி பிக்கிறார். இடிக்க தேவையில்லை, மிக்ஸி வச்சிருக்கிறோம், அடிக்க விட்டுருவோம். மிக்சியெல்லாம் வச்சுக்கிறீங்களா? பிரச்சனை இல்லை. நீங்களா டக்கு டக்குண்டு வெட்டுறா பாருங்க, இவ்வளோ வேகமாக வெட்டுறாருண்டு பாருங்க. இறைச்சியை பார்க்கவே ஆசையாக தான் இருக்குது உங்களுக்கும். கொழுப்பு இறைச்சியடா, கொழுப்பு சரியான என்ன அந்த வெட்ட பாருங்க. இறைச்சியை பார்த்தா உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் கஷ்டப்படுதுதான். அப்பா என்னப்பா அங்களெல்லாம் குளிக்க வைக்க போறாங்கள. என்ன இது பேரண்ட்ஸ் வருது? அம்மா கோழி. ஆனா பிரச்சனை இல்லை வெட்டுற. ஆட்டையா இந்த அம்மா கோழி. அம்மா கோழியா? இது மாங்காய் என்ன? மாங்காய் எடுக்க வேணாம், க்ளீன் பண்ண. அவங்களுக்கு க்ளீன் பண்ணி தரையில கேட்டவங்க க்ளீன் பண்ணி தாரது எல்லாம் செய்யணும். ஆனால் 100 ரூபாய் எல்லாம் வெட்டி தாரதுக்கு 100 ரூபாய் இல்லாம 1 கிலோ இந்த காலத்துல நாங்கள் வேண்டி விட்டா 100 ரூபாய் இல்லாம 100 ரூபாய் மறந்து விட்டோமா? கொண்டு போய் மறந்து விட்டோம். வெட்டி கொடுக்கலாம் வேணாம். யோசிச்சு பாருங்க, அவங்க அவ்வளோதே விளையாட கொடுத்து ஒரே வெட்டி கொடுத்தா கோழிக்கடையில் வேலையில் வேணும். ஓ என்னடா பாரு, என்ன வெட்டி காட்டுறது இப்போ கோழி? கோழி பண்ண வச்சிருக்காங்க, கோழி பண்ணி இருக்குது அதால் என்னடா பெரிய பண்ணி கொண்டு வச்சுக்கிறாங்க. பெருசு பெருசாக தான் போட்டான் என்ன. இது பொறிக்கவோ? புதுக்கு பிடிக்க போதே அண்ணன். இது நாங்கள் எண்ணெய் இல்லாம இதுக்கு போட்டு மைக்ரோ இது என்ன ஏர் ஃப்ரையர்ல போட்டு ஏர் ஃப்ரை. அது என்ன கொம்பனி இப்போ எடுக்கிறதோ? இது போடுறோம். அது இப்போ ஓர்டர் பண்ணுங்க, வேற ஒரு 2-3 நாள்ல அப்பான பொறிச்சு சாப்பிட்றது. அண்ணா இது கரண்ட் எடுப்போண்ணே. இது கரண்ட் எடுப்போம். புது கரண்ட் இல்ல, கேஸோ? கரண்ட் ஒரு ஒன்று கூட கரண்ட் இல்ல, மிச்ச கேஸ். இதுல ஒன்று கரண்டோ? ஒன்று கரண்ட், இது கரண்டோ? ஆனா கரண்ட்ல தான் இது ஸ்பார்க் பண்ணு. என்ன கரண்ட்ல தான் டக்கண்ட் அவையுமோ? இல்ல கரண்ட்ல கரண்ட் இருந்தா தான் அடுப்பேரி. ஓகே ஓகே. இப்போ நாங்க முதலாவதா வந்து எங்களோட ஆட்டிறைச்சி கறி வந்து வைக்க போறோம். ஆட்டிறைச்சி அதுக்கு மெயினா நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்னா வந்து கொழுப்படுத்து கறியில கொழுப்படுத்து வச்சுக்கிறோம். இதான அந்த கொழுப்பு, இது அந்த கறி. இந்த கொழுப்புல வர எண்ணெய் இருக்குல்ல, அதுல தான் வந்து இன்றைக்கு வதக்கி எடுக்க போறோம். கணக்க எண்ணெய் பாவிக்காம. என்ன என்ன அப்படித்தான் செய்ய போறோம் நாங்கள். இப்போ சாட்டிட்டீங்களே, அதோட நல்ல மெதுவான ஒரு இதில் வந்து கொளுத்தி எடுக்க போகிறோம். அதோட இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குண்டா, இதில் வெங்காயம் இருக்குது, உள்ளி, இஞ்சி, மற்றது பச்சை மிளகாய், ரம்பை, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. இவ்வளவும் போட போகிறோமோ? இதில் வாசனை திரவியங்களை வந்து இஞ்சாலையும் கிடக்கு. இதெல்லாம் சாரவாசமாக வேறு லெவலண்டையை போட்டு எடுக்கிறோம். இதெல்லாம் போடுறோம், என்ன எல்லாத்தையும் ஒரேடியாக போடுவோம். எல்லாம் ஒரேடியாக போட்டு விடுவோம். எங்களுக்கு பிரியில கூட்டாக சமைச்சு எடுப்போம் நாங்கள். ஆட்டிறைச்சி தானே கடை வேண்டிங்களா? ரைட், கடை பெருஞ்சீரகம் எல்லாம் பொடிப்பா வேண்டிக்கலாம் அப்படியே. ஆனால் நல்ல இது என்ன அந்த காலத்தில் இப்படித்தான் நாங்கள் இது பாவிக்க கூடாதுன்னு சொல்கிறோங்களா? அப்படியோ என்ன ஒரு ஏன்னா நாங்கள் இப்படி தான் சமைக்கிறோம். நாங்கள் சமைச்சா சில பேர் இதில் சமைச்சா தான் நாங்கள் சாப்பிட்ற தன்மை வேற. இது சில பேர் சொல்லலாம் இந்த அலுமினியம் கரைஞ்சி சேரும் அது உடம்புக்கு போகணும். எல்லாம் தேவை, இரும்பு தேவை. கிட்ட கொண்டு காட்டுங்க. முதலாவதாக ஒன்றுமே விடாமல் நாங்கள் இந்த கொழுப்பை மட்டும் போடுறோம். நீங்கள் இதுல இருந்து எண்ணெய் எடுக்கணும். சரியா? கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ எண்ணெய் திரைஞ்சி வருதுன்னு பாருங்க. இந்த எண்ணெய் பார்க்க கொஞ்சம் சூம் பண்ணி பண்ணெக்ஸில் போட்டு காட்டுங்க, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி. கொழுப்பு அவ்வளோ கொழுப்பு தான். இந்த கொழுப்புல இருந்தான் வந்து வர்ற எண்ணெயில் சமைக்க போகிறோம். இன்றைக்கு இது வித்தியாசமான ஒரு சமையலாக இருக்க போது எண்ணெய் பாவிக்கல, நான் கொழுப்பில்லை. சில நேரம் பாவிக்கலாம், பாப்பா மொபைல் எண்ணெய் வருதுன்னு சொல்லி. என்ன கடுகு பெருஞ்சீரகடா, இப்படியே கடுகு பெருஞ்சீரகத்தை போட்டால் ஓகே இருக்கும். பெருஞ்சீரகம் 1 மாதத்துக்கு தேவையான பெருஞ்சீரகம் வேண்டியதுக்குடா. நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வேண்டுறோம். ஏன்னா வேண்டிட்டு ஒரு பொருள் நாங்கள் வச்சோம்னா அதை அப்படியே பாவிக்காம விட்டுருவோம். அப்போ உடனே வேண்டாது. இந்த மாவை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் தண்ணி எடுங்க, நீங்கள் இதில் தண்ணி எடுங்க, தண்ணியில் எண்ணெய் எடுங்க. இதில் என்ன வர்றது தெரியல. என்ன வரும் பொருள் நீங்கள் எனக்கு கரைஞ்சி வரும். எவ்வளோ எண்ணெய் வரும்ட்டு வேற? 1 லிட்டர், ஒரு 4 லிட்டர், 1 லிட்டர் எண்ணெய் வரும். 1 லிட்டர் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 ml எண்ணெய் வருது. எண்ணெய் வருது. அங்கே பொறிக்கிற மாதிரி இல்லை கூட பார்க்க. அந்த இது மாதிரி கிடாப்பா, என்ன நெய் மாதிரி.
நெய் மாதிரி விளங்குதானே உனக்கு? ஒரு வித்தியாசமான கொழுப்பு தான். வித்தியாசமான கொழுப்பு. இந்த வேறங்க வேலையை காட்டு அப்படி zoom பண்ணி காட்டுங்க ஒருக்கா. எண்ணெய் வேறும் ஒரு எண்ணெயுமே நாங்கள் இதுக்கு பாதிக்க போகிறதில்ல. இந்த கிடைக்கிற இந்த கொழுப்பு இருக்குது தானே, இந்த கொழுப்பு எண்ணெயில் தான் வந்து ஃபுல்லாக நாங்கள் எதுவும் செய்ய போகிறோம். அதில் அப்போ தான் நாங்கள் நல்ல வாசம் கொண்டாடினோம். சரியா? ஏன் இவ்வளோ கொழுப்பு எங்கள் உடம்புக்கெல்லாம் போய் சேருதானுங்க இவ்வளோ எண்ணெய். இப்போ இது வேறு எப்படி எண்ணெய் வருதுன்ட்டு நான் யோசிச்சேன், என்னடாப்பா எண்ணெய் வருமோண்டு வருது என்ன நிச்சயமாக அங்கே கொழுப்பு இருக்குது, இன்னும் போடலாம். எங்களுக்கு வதக்கிறதுக்கு இவ்வளோ காணுமன்றபடியாக இவ்வளோட்ட போடுறோம். இதுலேருந்து இன்னும் வரும். இதெல்லாம் வந்து கொழுப்பு எடுத்து சின்ன 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 இதாக வரும். எவ்வளோ எண்ணெய் வந்துருவேன். இந்த எண்ணெய் கரைக்கு யூஸ் பண்ணலாமா? நல்ல வாசம் இருக்குது, மறந்து வேறு. அப்படி எவ்வளோ எண்ணெய் வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்க. இப்போயே வந்து எவ்வளோ எண்ணெய் இப்பயே வந்துட்டு இந்த தேவையான எண்ணெய் இதிலே வந்துட்டு இதர் என்ன செய்கிறார் மேடம்? இதர் என்ன அரைக்கிறார்? என்ன அரைக்கிறீங்கள்? என்ன நண்பன் அரைக்கிறீங்கள்? இஞ்சி பூண்டா? இஞ்சி பூண்டு தண்ணி விட்டு அரைக்கிறார் அவர். அடே அது அங்கால இதாக இஞ்சால இது பொறிக்க தருவது என்ன என்ன இப்போ எண்ணெய் எடுத்த உடனே நாங்கள் இதில் எடுக்கணும். ஏண்டா பொறிஞ்சு தான் இருந்து இவ்வளோ எண்ணெய்களை காணுமா பாருங்க. எவ்வளோ எண்ணெய் வந்துருக்கு பாருங்க. நான் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறேன். என்ன பேரும் இதை விட்டால் அப்படியே எண்ணெய் வந்து இந்த ரஜ்ஜி கடினமாக வரும். கடினமாக வரும். என்ன கடினமாக வரும். எண்ணெய் காணுமன்றபடியாக இந்த இறைச்சி எடுக்கிறோம். ரஜ்ஜி எடுத்துட்டு கடைசியில் போட்டால் தான் அது இதா என்ன பாருங்க எவ்வளோ எண்ணெய் வந்துருக்கு. எவ்வளோ எண்ணெய் வந்துருக்கேன் பாருங்கோ. சரி, நீ இவ்வளோ எண்ணெயில் தான் வந்து ஆனால் நல்ல வாசமாக இருக்கு. அந்த வாசமாக இருக்கு. இறைச்சி போட்டு அந்த எண்ணெய்க்கு இறைச்சியை போட்டு அப்புறம் இன்னொரு வாசம் கொண்டு அடிக்கும். அந்த வாசம் அடிக்குது அப்படியே. அடுத்து நாங்களும் இந்த கடுகு போட போகிறோம். கடுகு வடிக்கும், சும்மா கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கணும். பக்கத்தில் ஒரு தடவை நிற்காதுங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசுல என்றினா கடுகு வெடிச்சு பறக்கும். தெரியாது இந்த பறக்குது வேறங்கோ. பறக்குது கொஞ்சம் வெடிக்க விடணும். சில பேர் உடனே போடுவிடும். கடுகு வெடிச்ச உடனே நல்ல வாசம் உண்டு அடிக்குது. வேற லெவல்ல இருக்கு. இவ்வளோ வெங்காயம் போயிட்டு நாங்களும் தெரியல. வெங்காயம் தேவை. வெங்காயம் நாங்கள் இறைச்சி 10 முட்டை இறைச்சி பொரியல். சரி, எங்களுக்கு வந்து இவ்வளோ வெங்காயம் காணும். என்ன இவ்வளோ வெங்காயமும் காணும் எங்களுக்கு. இவ்வளோ வெங்காயம் காணும். அதோட அடுத்தது பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் சரி, கடுகு போட்ட உடனே போடுவோம். நாங்கள் கடுகை போட்டுட்டு உப்போட இஷ்டம். நீங்கள் விருப்பப்படி போடுவோம். கடைசியில் உப்பு போடுங்க கணக்காக போட்டிங்களா? சரி, என்ன உப்பும் தூளும் அதெல்லாம் வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை. ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை. இந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தட்டப்படி தான் இருக்குது. இனி இது பொண்ணுறவா வாசத்தை பார்த்து எப்படி இருக்குன்னு இங்கே அந்த இதெல்லாம் இப்போ போடுறோம். வேந்து போடுறதோ அது அந்த இதுகள் கருவா பட்டிகள் இறைச்சி கொடுவோம். அதெல்லாம் போடுவோம். எங்களை விரும்பின நேரம் போடுவோம். விரும்பின நேரம் போடுவோம். அது போடுவோம். இப்போ போட்டால் தானே கணக்காக இருக்கும். இருக்கா எடுப்போம். அது இருக்கா? சரி, அதை கூட கையால் போடுவோம். இதுலேயே வந்து பிரியாணியில் நடக்குது வாசனை திரவியங்கள். ஆனால் இதுலேயே இந்த பெருஞ்சீரகம் எல்லாம் வரும். இது பெருஞ்சீரகம் இல்லை, சின்ன ஜீரகம். இது பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் கூட தேவையில்லை. இது இந்த பிரியாணியில் சும்மா போடுங்க. கொஞ்சம் கருவா உடைச்சி போடுங்க. இதெல்லாம் பவுடராக போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அதுதான் நான் சொன்னேன். நான் எனக்கு இந்த இடிக்கிறதுக்கு எல்லாம் தேவை. வறுத்து இதை நாங்கள் முதல்ல எண்ணெய்க்கு போட்டு வறுத்து இடிச்சு எடுத்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி அரைச்சி எடுக்கணும். இந்த இது கருவாப்பட்டை போடுறோம் பாருங்கோ. இந்த கருவாப்பட்டையை நல்லா உடைச்சி போடணும். நாங்கள் அரைச்சி போட்டோம்னா அந்த வாய்க்குள்ள கடிபடாது. என்ன அதில் அதோட நன்மை ஒன்று நடக்குது. காரணமோ இல்லை என்ன ஒன்று ஃபுல்லாக போடட்டும். போடும். உங்களுக்கு விருப்பமானதாக போடுவோம். கருவாயில் செரிமானம் எங்களோட வெற்றத்தை வந்து கூட ஓட வைக்கும். மற்ற இஞ்சால அன்னாசிப்பூ ஒரு திரவியம். அதான் எல்லா பக்கத்தாலையும் காட்டணும். முதல்ல இதை காட்டணும். இது போடணும். இதுல உள்ளி, இஞ்சி, கருவேப்பமில்லை, பச்சை மிளகாய் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு விடுவோம். அடுத்த இஞ்சி வேற எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இதை காட்டுங்க. சட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி. கருவா ஒன்று தான் கிடந்தது. அதை இங்கே வச்சு நின்று போறீங்க. நல்ல வாசமாக இருக்கணும். சரியா? பிரியாணியில் ஒன்று கிடக்குது. என்ன பாவிக்க போறீங்களே? இந்த பேரங்கோ இது நல்ல அரகம், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். அதை விட இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலது இந்த இது ஐயோ 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 மாறி நான் இந்த அன்னாசி இதை எடுக்க பார்த்தேன்.
ஏலக்காய் இல்லை ஏலக்காய் அது போட்டால் சரி கதை. இது சாதிக்க இது போடக்கூடாது, போட்டால் வாயெல்லாம் புண்ணா போடும். என்ன இது, என்ன இது என்ன வித்தியாசமாக எல்லாம் செய்கிறாரால்? என்னடா அப்பா அவன் இது இஞ்சி பூண்டு பேஸ்டோ இல்லை மிளகா பேஸ்டோ? அப்பா நல்ல காலம். இது சிக்கன் தூள் என்ன, சிக்கன் மசாலா என்ன, சிக்கன் மசாலா. எப்படி வாசம் கிளம்புது அப்பா, எப்படி வாசம் கிளம்புது. இந்த வேறங்க வா எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி தான் இருக்குது வாசம். சும்மா மூக்க துளைக்கு சகோதரங்கள். இதெல்லாம் வந்து வடிவாக பொரிஞ்சு இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஆவியாகி வந்தால் நல்லா பொண்ணுரமாக கரடு முரடாக இருந்தால் அந்த கறியும் வந்து டேஸ்ட் ஆகிடும். எவ்வளோத்துக்கு நீங்கள் ஸ்லோவில் சமைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு கறி டேஸ்ட் ஆகும். இப்போ நானும் அந்த முந்தி சிக்கன் அவிக்கல டயட்டுக்கு. இப்போ டயட் பெருசாக இல்லை, 5 நாள் டயட் வேண்டாம், ஒரு நாள் பிடி சாப்பிட்றேன். முந்தி ஒழுங்காக டயட் பிடிக்கல சிக்கனை போடுவேன், அப்படியே போட்டுட்டு உப்பு போடுவேன். உப்பு போட்டுட்டு சட்டியான லோ ஃப்ளேமில் விட்டுட்டு 20-30 நிமிஷத்துக்கிட்ட பிரட்டி போடும். சட்டியாக பொரிச்சு நிறைய இறைச்சி வரும், அப்படி நீட்டாக வரும். இப்படி கையால் பிச்சா அந்த இது ஃப்ரைட் ரைஸ் வரும் பிச்சா இறைச்சி, அதே நிறைய வரும். டேஸ்ட்டாக வரும் மட்டும் சொன்னால் இந்த மாதிரி நான் கலரை செய்வேன். அந்த கலர் கொஞ்சம் மாறுற மாதிரியே ஃபீல் ஆகுது. அந்த உள்ளின்ற கலர் மாறினா அப்புறம் தெரியும் என்ன உள்ளின்ற கலர் மாறலே. வாசம் வித்தியாசமாக இருக்குல்ல. இன்றைக்கு தான் நான் முதல் முறையாக நானும் அந்த இறைச்சியிலேருந்து வந்த எண்ணெயில் சமைக்கிறேன். இறைச்சியிலேருந்து வந்த எண்ணெயில் சமைக்கிறீங்களா என்ன? அடுத்தது நாங்கள் என்ன இப்படியே மாவை போடுவோமா இல்லை தண்ணி போட்டு கரைப்போமோ? இது கடைசியில் விடுவோம். இல்லை கரைச்சி வைப்போம் மட்டும் வைக்கிறேன். மாவண்டா பால்மா கரைச்சி வைப்போமா இல்லாட்டி கடைசியில் எண்ணெய். இப்போ இதுலேருந்து வேலை தண்ணி வேறு ரச்சிலேருந்து வேறு அது தெரியும் பார்த்து. நீங்கள் பெரிய சமையல் வெள்ளம் பண்ணாங்க உங்களுக்கு சொல்லுவோம். இல்லை நான் இப்போ கடைசி யாரும் கரைச்சி போட்டவ இருன்னு நினைக்கிறேன், கடைசியாக சமைக்கல. அப்போ அதெல்லாம் பார்த்து என்ன கொஞ்சம் நேரம் கூட நகலர் ஆகிறதுக்கு என்ன. ஆனால் இதில் பேரங்கோ உங்களுக்கு தெரியும், இந்த பேரங்கோ இந்த பச்சை மிளகாய் பேரங்கோ பச்சை கலரில் இருக்கு. கிடைக்க பகுடி விடணும், தெரியும் பம்பல்னு சொல்லிட்டு விடணுமா? பகுடின்னு சொல்லணும், எல்லாரும் நம்பிடுவாங்க. சரி, எங்களுக்கு என்ன காணும் போல என்ன ரஜ்ஜியை போடுவோம். ரஜ்ஜியை போடுவோம் காணும். சரி, ரஜ்ஜியை போட்ட உடனே வதக்கணும். சரியா, பின்னாடி எடுங்க. சட்டி கவண்டு விழாது தானே, சட்டியை பிடிக்கணும்னா கவண்டு விளையாண்ட ஒரு நம்பிக்கையில் சும்மா வேறு லெவலில் இங்கே வேறங்க பிரட்டி எடுக்க எப்படி கிடக்கும். பிரட்டி எடுத்துட்டு பிரட்டி எடுக்க இதில் நீங்கள் கொஞ்சம் வித்தையல் போடணும், உப்பு போடணும். சரி, உப்பு சும்மா பாம்பு மாதிரி போடணும். பாம்பு அந்த கை வச்சிருக்கு, அதெல்லாம் அளவாக இருக்கும். காணும் பேருந்து பார்த்து போடுவோம். போட்டு கூட போடுறாங்க, வேறு லெவலாக இருக்கும். அது கல்லுப்பு தான் பாவிக்கணும் இப்படியான சமையலுக்கு. கல்லுப்பு தான் சில பேருக்கு வந்து கணக்கு தெரியாது. அதாவது முக்கியமாக மஞ்சள் பாவிக்கணும். என்ன இறைச்சியாக இருந்தாலும் கூடுதலாக மஞ்சள் பாவிக்கணும். கிருமி நாசினிகள் கிருமிகள் எல்லாம் சாகணும். முடிவா பிறகு நாங்கள் காணுங்க மஞ்சள் பேருந்து கூட போட்டு அந்த வாசம் பிரச்சனை ஆகும். அதெல்லாம் அந்த அண்ணா இனி போட்டு விடாதீங்க, மஞ்சள் கொஞ்சம் மஞ்சளை வடிவா பிரட்டி எடுங்க. இந்த துட்டு பிடிக்கிறது கொண்டும் இல்லையே, இந்த கையால் பிடி, சுடாது பிடி. சுடான்னு சொல்கிறீங்க, இந்த கையெல்லாம் பழுதாக போதும். சுடாது என்ன ஒரு நான் பிடிக்கிறேன் போட. இந்தாங்க நீங்கள் கண்டுங்க எப்படி இருக்கண்டு பாப்போம். சரியா, நீ வந்து இதில் இந்த ரச்சிலேருந்து தண்ணி வரும். சரியா, என்ன வாசமாப்பா இது, வேற லெவல் வாசமா. நல்லா இருக்கும். எலும்பு குறைவான என்ன? எலும்பு குறைவா, நான் கொழுப்பு கூட. கொழுப்பு கூட எலும்பு குறைவு. எலும்பு குறைவு செம வேற லெவல் சகோதரங்க. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. அருமையாண்ட அருமையாக அப்படி ஒரு அருமை. இப்படி ஒரு சமையலை நீங்கள் என்ன தூள் போட போகிறீங்களோ? இதுக்குள்ள கொஞ்சம் தூளை போட்டு இந்த ஊற விட போகிறீங்க. பிரட்டாமல் அப்படியே மூடி வைக்கணும். ஏன்னா அந்த வாசங்கள் உள்ளுக்க கொஞ்சம் தூளான்னு சொல்லி போட்டு தேவையான தூள் ஃபுல்லாக போட்டுட்டீங்க போடணும். அது உங்களுக்கு விளங்கல, இந்த சமையல் நீங்கள் சாப்பிட்டது இல்லையே. அப்போ ஒரு கேரட் இதை மூடி விடுங்க. ஐயோ வேண்டாம், அந்த பின்விளைவுகள் பட்டது காணும். அதை எடுத்து மூடி விடுங்க. இதை பக்குவமாக ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் மூடி விட்டோம்டா
இது கொஞ்சம் ஹீட் ஆகி கொஞ்சம் அவியும். ஆனால் இறைச்சி கொஞ்சம் கூட அவியணும் என்ன, இந்த இறைச்சி கூட அவியும். அப்போதான் டேஸ்ட்டாக நல்ல எவ்வளோத்துக்கு மூடி சமைக்கிறீங்களோ, எவ்வளோத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் சமைக்கிறீங்களோ, அவ்வளோத்துக்கு சாப்பாடு டேஸ்ட். சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும், மேட்டுமையாக இருக்கும், ஜோசிக்காக இருக்கும், வேறு இல்லை வெள்ளை வேறு. சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் என்ன எத்தனை நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் ஆகிட்டு என்ன? உங்களோட கையால் தரவாங்க. எப்படி துறக்க எப்படியோ நீங்கள தருவாங்க. அப்பா ஆவி பறக்குது. ஆவி பறக்குது. இதுலேருந்து எவ்வளோ கொழுப்பு, எவ்வளோ தண்ணி வந்துருக்கு. இதெல்லாம் கொழுப்பு தான். கொழுப்பு என்ன? இது இப்படியான சாப்பாடுகள் மட்டும் அடிக்கடி சாப்பிடாங்க இருந்துட்டு. உண்மைக்கு சொல்ல போனால் அன்றைக்கு ஆட்டிறைச்சி சாப்பிட்டா அப்புறம் இன்றைக்கு தான் இது சாப்பிட்றேன்னு சாப்பிடு. அன்றைக்கு ஒரு 3 நாள் அதுக்கும் அந்த ஆட்டிறைச்சி சாப்பிட்டு ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பிட்லாம். சரியா? அதை அடுத்த நாள் விடிய சாப்பிட்டு திருப்பி ஒரு மதியம் கொஞ்சம் சோறு மட்டும்தான் சாப்பிட்லாம். கவனமாக தான் இருந்தேன். இதை பார்க்க கவனம் குறைய போகுது போலன்ட்டு. என்ன மாதிரி இஞ்சால அந்த பால் விட்டால் தான் கட்டி தண்ணி வரும். சரி, பால் விடலாம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவியட்டும். அவிஞ்சிருக்கான்னு பார்க்குறீங்களா? இல்லை, அவிஞ்ச மாதிரி தெரியல எனக்குண்டா. உருளைக்கிழங்கு மேலே கிடக்கு அந்த கொழுப்பு பார்க்க. ஆனால் அந்த பால் இருக்கா என்ன இதுக்கு கொஞ்சம் தண்ணியாக கிடக்கு. நாங்கள் இன்னும் தண்ணி கிளந்தோம்னா தண்ணி கிடக்க உழம்பு இதாகிடும். அதனால இது வந்து ஏற்கனவே கொழுப்பு கூட இருக்கிறதால நான் தண்ணியே கிடக்கல. நவீனமயமான தேங்காய் பால். இப்போ அவசரமாக ஓடி கொண்டிருக்கிற உலகத்தில் தேங்காயை வேண்டி உரித்து அதை இது செய்து பால் எடுக்கிற விட இப்படி பவுடராக பாஸ் மொட்டே பாஸ். அப்போ திருப்பி இருக்கா பாஸ் மொட்டை. இதில் அந்த வெள்ளை கூட அடிச்சு விட்டேன்டா. ஓகேடா, வெள்ளை டை அடிக்க போகிறேன். இப்படி 3 வேலை அணையில் ஓர அடிச்ச மாதிரி. தக்காளி டக்கெட்டு அடிச்சு விடுவோம். அப்படியே போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணினா வேண்டாம். பால் தேங்காய் பால். உனக்கு தெரியும் தக்காளி நட கேட்கல 3 கோடு அணில் கோடு அடிச்சவாள் இந்தியா இருக்கு. ஆனால் இனி கிளருக்கு மாறும் என்ன கறி என்ன ஒன்று போடுங்க. அப்போ நல்லா இனிப்பு வேறு இனிப்பா சாப்பிட கூட உரைப்பா சாப்பிட்டு இந்த வீடியோ பிரச்சனைங்க. இதே கூட நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன இதாகுமோ என்ன என்ன குறையுமோ தண்ணி என்ன குறையும். இது இப்போ என்னென்னு சொல்கிறேன், ஹீட்டாக இருக்கேக்கு தான் இப்படி தண்ணி மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இறங்கி வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் கட்டியாக வரும். இதே இதுதான். இந்த ஜெருன்னு டேஸ்ட் பண்ணு. உப்பு கணக்காக தான் இருக்குது, பிரச்சனை கலரை பார்த்து பயப்படுறான். ஏன் பின்னால் நான் ஊதி எல்லாம் ஏதோ எல்லாம் செய்கிறேன். இல்லை தூள் கணக்க போட இல்லை, கணக்காக தான் போட்டவர். எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே. தேசிக்கு புளி விட்டா ஓகே. கடைசி ஃபினிஷிங் பெஸ்ட்டாக இருந்தால் ஓகே. இதுக்கு நல்ல ரோஸ் பான் எடுத்து சும்மா ஸ்லைஸ் பான். அவிச்ச ரோஸ் பானோ இல்லாட்டி பான் நல்லா இருக்கு. அவிச்ச ரோஸ் பான் டேஞ்சர். இந்த கொழுப்புக்கும் பானுக்கும் டேஞ்சர். உருளைக்கிழங்கு மாதிரி கிடைக்குப்பா. அதான் அவ்வளோ கொழுப்படா. கொழுப்பு இதை நீ ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு தேசிய புளி அடுத்த தொடங்கிருப்பாங்க. பொரியல் இந்த இறைச்சி அவிஞ்சிட்டு வந்து பார்ப்போம். இறைச்சி அவிஞ்சிருக்கும். கொழுப்பு அவிஞ்சிருக்கு. முந்தைய என்ன நடக்கிறதில்ல அப்படின்னா சமைக்க ஒரு கறியை பார்க்க இப்படி இருக்குதுன்ட்டு வேறங்கோவன். இப்போ தண்ணித்தன்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணித்தன்மை எல்லாமே போயிடும். உண்மைக்கும் ரோஸ் பானோட சாப்பிட்டா எப்படி இருக்கு மாட்டேன். கடைசி ஃபினிஷிங் ஷாட் உண்டு. ஃபினிஷிங் ஷாட் இது போட்டால் தான் இது டேஸ்ட்டே வரும். பேசிக்கா புளி என்ன என்ன பிரச்சனை என்ன இழுக்குதோ? இந்த தேசி புளி புளிஞ்சு விட கத்துறாங்க. வேற ஏதாவது வேற ஒரு கருத்தும் இல்லை. என்ன மங்கட அண்ணா அந்த முதல்ல டேஸ்ட் பண்ணிக்கல வார ருசி என்ன தெரியல. தோசையில் போட்டுனேன். இங்கே போடுங்க தோசை எடுங்க சாப்பிடுவோம். கணக்க சாப்பிடுறேன் கொஞ்சமாக சாப்பிடுங்க எல்லாரும். இது டேஸ்ட்டுக்கு தானே? டேஸ்ட்டுக்கு சாப்பாடுங்களா? அருமை 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 ஆண்டவரே. சுடுது. இந்த உணவை தந்த எங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல டேஸ்ட் என்ன அந்த மாதிரி இருக்குது. அருமை. ஆனால் அப்படி நடுதான் சாப்பிடலாம். கொழுப்பு இருந்துட்டு சாப்பிடலாம். இது அந்த சட்டி சோறும் சாப்பிட்றதுல இருக்க கிக்கே தானே. அடுத்த தோசை என்ன
அடுத்து கையை இப்படி செய்திங்கள்ட்ட முடிஞ்சு நல்லா இருக்கும் ஆட்டுமே அருமை. அடுத்து இந்த பொரியலோ இன்னும் ஜெபம் தான் பாரு. அடுத்த பொரியலோ அடுத்த பொரியல் அடுப்பு இறக்கி அங்கே வைக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இதில் சட்டி என்னத்துக்காண்டின்னு சொன்னால் சிக்கன் பொரிக்க போகிறோம். அது கறி சோறு வாங்குறோம். அண்ணா அது இப்போ முடியும். கொழுப்பத்தான் எடுத்து சாப்பிட்றாங்க. தேர்த்திக்கு அப்படியே முட்டை நல்லா இருக்கும் ஃபீல் ஆகுது. என்ன 10 வரையும் ஃபீல் ஆச்சு. ஓகே பொரியுதோட இது என்னடா அது? இல்லை போட்டு போகிறோம் ஒன்று போட்டு பார்க்க போகிறேன். என்ன பொரிஞ்சிட்டு ஒன்று போட்டு பார்த்தா தான் தெரியும். என்ன பொரிஞ்சிருக்கீங்க இப்போ? என்ன போடு. ஆனால் இப்படி இதில் இந்த அப்பளம் பொடிக்கலாம் பொரியலாண்டைக்கு நான் போடுறேன். இது அந்த நல்ல எண்ணெய்களை இதாகும். நல்ல எண்ணெய்க்கு பொரிக்கணும் என்ன சட்டிகள் எண்ணெய் ஆனால் பொரி வட்டிக்குதானா என்ன? ஆனால் இந்த அப்பளம் டேஸ்ட் என்ன? குழந்தை பிள்ளைகளுக்கு இப்படி கலர் கலராக சோத்தோட கொடுத்தாலே சாப்பிடுங்க என்ன? ஆட்ட ஓ நல்லா இருக்கு. இல்லை குறைஞ்சிட்டு இதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்போது வெற்றிகரமாக சிக்கனை போட்டு கொண்டிருக்கிறார் பொரிப்பதற்காக. பார்க்கவே உங்களுக்கு வாயூர் மனிதன் நினைக்கின்றேன். எங்களுக்கும் வாயூறி கொண்டு தான் இருக்கிறது. அருமையாக பொரிக்கிறார், அருமையாக பொரிக்கிறார். பார்ப்பதற்கே கண் கூசுகிறது. நான் அங்கிருந்து லோன் பண்ணி கொண்டிருக்கிறேன். இங்கிருந்து அருமையாக பொரிக்கிறார், அருமையாக பொரிக்கிறார். பார்க்கிறதுக்கே கண் கூசுது. ஆனால் நல்லா பொரிஞ்சு வரும் போல என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரி சௌரங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நாங்கள் சோத்தோடு சாப்பிட போகிறோம். ஏற்கனவே நாங்கள் சாப்பிட்டு காட்டியிருப்போம் தோசையோட. அடுத்து நாங்கள் தாராடே பொரிஞ்சுட்டு கொஞ்சம் பொரிஞ்சு தருவா அப்பளம் நிதானமாக பொரிக்கும். என்ன உரை பொரிக்கிறாண்டா சந்திப்போம் என்ன பாய். சந்திப்போம். இந்த மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. வேறு லெவலில் இருக்கும். சந்தோஷம்.